இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு அழகான ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையிலேருந்து எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலாண்மை ரீதியா இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம ஆடியன்ஸுக்கும் அதாவது பொதுவா அனலைசிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ தமிழக வெற்றி கழகம் அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இறுதியாக என்னை பொறுத்த வரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பத்தி சைன்டு பை விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? அதாவது இருக்கக்கூடிய ஒரு லேக்குனாவை வந்து சுத்தி காட்டுற மாதிரி இருக்கு. அதாவது புனிதமான அரசியல் தொழில் இப்ப வந்து ஏதோ ஒரு சில சேஞ்சஸ், அதாவது நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து 70 வருஷமா நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ இட் லுக்ஸ் தட் இஸ் டெஃபினெட்லி கேரியர் ஷிஃப்ட் வந்து கேரியர் ஷிஃப்ட்னு சொல்றதை விட ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரியை வந்து அவர் பார்க்கறதா தான் மேலாண்மை ரீதியாக, அதாவது மேனேஜ்மெண்ட் ரீதியாக பார்க்கும்போது ஹிஸ் ஃபோக்கஸ் இஸ் நவ் ஆன் தி பொலிட்டிக்கல் சினாரியோன்னு தெரிய வருது. ஓகே, தேங்க்யூ ப்ரொஃபசர். ஸோ கரியர் பீக்ல இருக்காரு, நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இப்போ தான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. திடீர்னு ஏன் இந்த ஸ்விட்ச்? கரியர் பீக்ல இருக்கும்போது எதுக்கு இதை மாறணும்? இல்லை, இதுல ஒன்றும் இது இல்லையே, வித்தியாசமா நீங்க எதை பாக்குறீங்கன்னு தெரியல. இல்ல அது ஈவன் அப்படி பாத்தீங்கன்னாக்கா பாஸ்ட் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னாக்கா ஓகே, மேலாண்மையும் ஹிஸ்டரி, அதாவது வரலாறு வந்து மாற்ற முடியாது. எல்லாருமே பீக்ல இருக்கும்போது தான் ஒரு ஷிஃப்ட் பார்ப்பாங்க. ஏன் எம்ஜிஆர் கூட கேரியரோட பீக்ல இருக்கும்போது தானே அவர் அரசியலுக்கு வந்தாரு. அவர் பீக் டைம்ல இருக்கும்போது தான் ஹி ஷிஃப்டட் இன்டு அரசியல். பட் அவர் என்ன அந்த டைம்ல வந்து அவர் கட்சிக்கு, திமுக கட்சியில he was there very much. He canvassed for the பார்ட்டில இருந்து தான் அவர் வந்துட்டு அவர் தனியா ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணார். அது வரலாறு எல்லாருக்குமே தெரியுமே. ஸோ பீக்ல இருக்கும்போது இன்னொன்னு பார்க்க முடியாது. ஏன் மெகாஸ்டார் வந்து அகைன் பீக்ல இருக்கும்போது அவரும் அரசியலுக்கு வந்தாரு. பவன் கல்யாண், சிரஞ்சீவி. மாஸ் சைக்காலஜி மக்கள் வந்து பேசுறது நிறைய பேசுவாங்க. ஓகே, எம்ஜிஆருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யதார்த்தத்தின் உண்மை என்ன, எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருன்னா அம்மா தான், ஜெயலலிதா. ஷி வாஸ் த வாரிசு. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவங்க தான் அப்படின்னும் போது, அதே மாதிரி கலைஞருக்கு அப்புறம் யார் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கன்டென்ஷன் இருந்தது. பட் நவ் வெரி கிளியர்லி இட் இஸ் திரு ஸ்டாலின். அப்ப கலைஞர் ஹி இஸ் த ஒன். அதே மாதிரி அந்த கன்டென்ஷன் வரும்போது மற்றவங்க வந்து ஆர்கியூ பண்றாங்க வராங்க அப்படின் போது கருப்பு எம்ஜிஆர் திரு விஜயகாந்த் அவரும் ட்ரை பண்ணார். ஹெல்த் ரீசனாக அவர் பாவம், மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ அவர் ஒரு வெரி பவர்ஃபுல் லீடராக இருந்தார். ரொம்ப ஹோப்ஃபுல்லாகவும் இருந்தோம். மக்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்ல விஜயகாந்த் வருவார், ஓட் பேங்க்கும் எடுத்தாங்க. ஹி வாஸ் ஒன் பர்சன் வெரி போல்டு, ரொம்ப போல்ட் ஸ்டேட்மெண்ட் ஹி கேம் இல்லையா. ஸோ மக்கள் மாஸ் சைக்காலஜி வந்து நிறைய விஷயம் சொல்லும். பட் அல்டிமேட்டா அந்த தலைவர், அந்த போட்டியிடக்கூடிய தலைவரோ அந்த கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஃபவுண்டரோ அவங்களோட திறமை, அவங்களோட யுக்தி, அதாவது ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட டாக்டிக்ஸ், அவங்களோட கொள்கைகள், அவங்களோட கட்டுப்பாடு, அதை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஹூஸ் கோயிங் டு பி சக்சஸ்ஃபுல் அண்ட் ஹூஸ் கோயிங் டு பி செகண்ட் இன் சக்சஸ். ஓகே, சூப்பர். எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் விஜய் வந்திருக்க அந்த வரவேற்பு வந்து பயங்கரமா இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அகைன் இந்த மாஸ் சைக்காலஜி, இந்த கம்பாரிசன் நான் சொல்றேன். ரஜினி அவர்கள் வரும்போதும் கமல் அவர்கள் வரும்போதும் இந்த வரவேற்பு இருந்துதான். கமல் ஹேட் அவருக்குன்ட்டு ஒரு தனி ஒரு பாணி இருக்கு. ஓகே, ஸோ கமல் இஸ் a great artist and he is a great humanitarian. ரஜினியும் வந்து ஒரு கிரேட் ஹியூமனிட்டியன், கிரேட் ஆர்டிஸ்ட் தான். ரெண்டும் வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா சினி இண்டஸ்ட்ரியில அந்த ஜாம்பவன்கள் அதோட பிளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ பாத்தீங்கன்னா அந்த கொள்கை ரீதியாக பார்க்கும்போது மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய வரவேற்போ, ஃபேன்ஸ் கிட்ட இருக்க வரவேற்போ, ரஜினிக்கு ஒரு வசீகரம், கமலுக்கு ஹேட் அனதர் மேக்னட்டிசம். ஓகே, சூப்பர். பட் ரஜினி ஆல்சோ அகைன் ஹெல்த் கண்டிஷன், அந்த வந்துட்டாரு ஆல்மோஸ்ட் கெட்டிங் இன் டு த பொலிட்டிக்கல் சினாரியோ தான் இருந்த சிச்சுவேஷன்ல லாஸ்ட் மினிட்ல ஹி ஹேட் டு பேக் ஆஃப் ஃபார் ஹெல்த் ரீசன்ஸ் அண்ட் ஃபார் தி கட்சிக்காகவும், அதாவது அவரோட ஃபேன்ஸ்க்காகவும். ஸோ அரசியல்ல வந்து இட்ஸ் a field of all possibilities. என்ன வேணா நடக்கலாம், திறமை இருக்கிறவங்க வரலாம், யாரும் வரலாம். அரசியல் வந்து பொது பணி, அதுதான் அவர் பாயிண்ட் பண்றாரு. பொது பணி இது வந்து ஒரு புனிதமான பயணம். அது வந்து எல்லாருக்கும் தெரியுது. இன்னொன்னு எல்லாருக்கும் ஆரம்பத்துல அது தெரியுது. ஆனா வின் பண்ணி வந்த பிறகு அந்த இடத்துல இது வந்து அப்ரஹாம் லிங்கன் ஆர் ஈவன் அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் சொல்லியிருக்காங்க, நாங்க வர்றதுக்கு முன்னாடி, பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க நிறைய ப்ராமிஸ் பண்றோம். ஆனா இந்த சீட்ல வந்து உட்கார்ந்த பிறகுதான் எந்த அளவுக்கு பண்ண முடியலன்றது தெரிய கஷ்டம் வந்து தெரியுதுன்னு அமெரிக்காலேயே சொல்றாங்க. அமெரிக்காலேயே நடக்கும்போது இந்தியா வந்து நம்ம we have to understand what is the reality ன்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க. 2026ல அப்ப விஜய் அவர்கள் தான் சிஎம் அப்படின்னு சொல்லலாமா? ஸ்ட்ராட்டஜி எடுத்து எப்ப பார்க்கணும்? இல்ல, இன் மேனேஜ்மெண்ட் மேலாண்மையில வந்து we don't assume. ஓகே, அஸ்யூம் பண்ண கூடாது. we won't assume. யூகம் பண்ண மாட்டோம். இது வந்து கணக்கு மாதிரி.
ஒரு மேத்ஸ் மாதிரி. அதுதான் எலெக்ஷன்லையும் கணக்கு இதெல்லாம் பார்க்கணும், தொகுதி அதெல்லாம் பார்க்கணும். ஸோ he can very well make a pitch. Now அந்த pitch தான் it depends அவங்க எடுக்கக்கூடிய யுக்தி. அதாவது 2 yearsல முடியுமா, ரொம்ப ஷார்ட் பீரியட் அப்படின்னா. அரசியல்ல 1 yearலயே நிறைய விஷயங்கள் நடக்குது, சென்டர்லயே நடக்குது, பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்லயே நடக்குது. ஸோ இட் இஸ் a field of all possibilities. ஸோ டைமை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா அவர் வந்து எப்படி அனலைஸ் பண்றாரு, என்ன வேக்யூம், என்ன வேற்றுமை, என்ன 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 கேப் இருக்கு, எந்த மாஸ் சைக்காலஜி எதை பிடிக்கிறாங்க, how is he handling the அதர் ஒப்போசிஷன்ஸ். அதாவது ஒரு பொசிஷன் வேணும்னா அதுக்கு ஒப்போசிஷன் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஹவு தேர் கோயிங் டு டேக். அகைன் எலெக்ஷன்னா ஃபண்டிங் இருக்கு. அகைன் எலெக்ஷன்னா சும்மா அந்த சாதாரண விஷயம் கிடையாது. ரஜினிகாந்த் அவர் சொல்லியிருக்காரு, என்ன சிஎம் போஸ்ட்னா என்ன சாதாரணமா, அதுல எவ்வளோ விஷயம் இருக்கு. இஸ் இட் ஸோ ஈஸி. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும். ரஜினிகாந்த் ஸ்டேஜில் சொன்னது வந்து எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஐம் ஷுர் மிஸ்டர் விஜய் ஆல்சோ நோஸ் திஸ் வெரி வெல். பட் அவரோட சில படங்கள் எல்லாம் பார்க்கும்போது, சர்க்கார் சில படங்கள்லாம் பார்க்கும்போது யூ நோ தட் there is a political angle, there is certain things. இப்போ எத்தனை பேர் ஓட்டு போடலன்னா அந்த இடத்துல பூத்தில் நடக்கக்கூடாது எத்தனை பேருக்கு தெரியும் சர்க்கார் மூவியில். But that was pointed out. Yes. So good thing. So there is a lot of fanfare, there is a lot of thing. எல்லாரும் வரவேற்காங்க, இன்க்ளூடிங் சீமானியும் கேட்டாங்க இதே கேள்வி. அவரும் சொன்ன வரட்டும், யாருன்னா வரலாம். Everyone says everyone is welcome because it's an open field. ஸ்போர்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும் and let the best man win. அவ்வளவுதான். இப்போ கூட நம்ம என்ன நினைச்சோம், திமுக வந்து ஸ்டாலின் வந்து அவர் வெரி மேனேஜ் ஒண்டர்ஃபுல்லாக போயிட்டு இருக்காரு கவர்மெண்ட். நல்லா கவர்னன்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அம்மாக்கு அப்புறம் யார் என்ன இதுன்னு பயந்தாங்க. இபிஎஸ் வாஸ் தேர், அவரும் ஒரு ஆட்சி கொடுத்தாங்க. தட் மீன்ஸ் ஒரு பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்கு. நம்ம வந்து அதுதான் இந்தியாவோட பெருமை என்னன்னா, we have a democratic system. இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல வந்து யாரோனா வரலாம், அந்த கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு, பியூரோக்ரஸி. ஸோ சில கொள்கைகள் வந்து மாறும், அது தப்பு இல்லை. பட் the government will move, people will move, country will move. இந்த ப்ரோக்ரஸ் நடந்துட்டே தான். எல்லாருமே குட் தான். ஓகே, இந்த ஒரு தருணத்துல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய இந்த பாலிடிக்ஸ் என்ட்ரி பத்தியும் மேற்கொண்டு அவர் என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா இந்த பிளாட்ஃபார்ம். ஓகே, தட்ஸ் வாட் ஐ ஃபீல். என்ன கேக்குறீங்களா? இல்ல, எனக்கு வந்து ஐ ஹேவ் வெரி லிட்டில் டேட்டா ஆன் திஸ். ஓகே. ஸோ என்ன ப்ரிவைலிங் சினாரியோ இல்லாமல் நாங்கள் வந்து சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு தான், ஒரு அனாலிசிஸ்ல பார்க்கும்போது தான் வந்து சொல்லவே. ஸோ இது அது இல்லைன்னா அதாவது இருட்டில் கம்பு சுத்துற மாதிரி சரி ஃபுல்லாக தெரியாது. பட் அவங்களோட நோக்கம், அதாவது மேலாண்மை ரீதியாக ஃபோக்கஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ஃபோக்கஸ் தெரிஞ்சு இப்போ என்ன யூனிக்னஸ் காட்ட போறாங்க அதை பார்க்கணும். அடுத்தது அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கோம். இப்போ ரியல் லைஃப்ல வந்து அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுல இருக்கு. Thank you professor. Thank you. So wonderful speaking with you. And நீங்க சொன்ன மாதிரி யார் வேணா வரலாம், வெல்கம் பண்ணணும். அண்ட் அவங்க ஜெயிக்கிறதுக்கு கரெக்டான யுக்தி தேவை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவார்னு நம்புறேன். அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.